முதலமைச்சருக்கு யார் சட்டமன்ற உறுப்பினர் யார் அமைச்சர்னு தெரியாது. சவால் வர்றேன். இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி இன்னைக்கு 108 இடங்கள்ல வெற்றி பெற்று இருக்கிறாங்க. இன்னொன்னு தெரியுமா, இந்த 108 தொகுதிகள்ல சில தொகுதிகள் தவிர கிட்டத்தட்ட ஒரு 106 தொகுதிகள்ல ஓட்டு போட்ட மக்களுக்கு யாரு சட்டமன்ற உறுப்பினர்னு தெரியாது. இன்னும் சொல்ல போனா மக்களுக்கு இல்ல, இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு யார் சட்டமன்ற உறுப்பினர் யார் அமைச்சர்னு தெரியாது. சவால் வர்றேன். ஒரு 4 நாட்களுக்கு முன்பு தொலைக்காட்சிகள் செய்தி நீங்கள பாத்திருப்பீங்க. திருவள்ளூர் மாவட்டத்துல நைட்டு ஃபுல்லா கரண்ட் இல்ல. பொதுமக்கள் அத்தனை பேரும் தெருவுக்கு வந்து போராட்டத்தில் இறங்கிட்டாங்க. நிருபர்கள் போய் கேக்குறாங்க அவங்க கிட்ட, ஏன் வந்து இப்போ சாலை மறியல் பண்றீங்க, சட்டமன்ற உறுப்பினர் போய் பார்த்து கோரிக்கை வைக்க வேண்டியதானு. அப்ப அந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க, எங்களுக்கு சத்தியமா யாரு எங்க சட்டமன்ற உறுப்பினரே தெரியாதுங்க, தெரிஞ்சாதானங்க போய் அவங்க வீட்டுல போய் நாங்க கேட்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. இதுதான் இந்த சோஃபா மாடல் அரசனுடைய லட்சணம். ஓட்டு போட்ட மக்களுக்கு அவங்க எம்எல்ஏக்கள் யாருன்னு தெரியல, எம்எல்ஏக்களுக்கு அவங்க எந்த தொகுதியில் நின்று ஜெயிச்சோன்னு தெரியல. நேற்று ஒரு அமைச்சர் போய் நன்றி சொல்றாரு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க, இது உங்க தொகுதி கிடையாதுங்க, நாங்க உங்களுக்கு ஓட்டை போடலைங்க, நீங்க பக்கத்து தொகுதி அப்படின்னு. இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட சோஃபா மாடல் ஆட்சி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு.